திருச்சி தொகுதியில் இன்றைய முதலமைச்சர் அங்க கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று நன்றி சொல்ல போனார். நன்றி சொல்லுகின்ற இடத்துல அவர் சொன்ன கருத்து, அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தீர்ந்து போன கட்சி மற்றும் சிலர் என்று பேசினார். அண்ணா திமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து வச்ச கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2011 2021 வரை எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக ஆட்சி என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும். அது இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். இன்றைய தினம் அண்ணா திமுக அரசாங்கம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில முதலிடம், வேளாண்மை தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிறிஸ் கருமா விருத தொடர்ந்து 5 முறை பெற்றோம். மருத்துவத்தில் அதிகம், நீர் மேலாண்மை, தொழில்துறை, சாலை வசதி, அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நாம் எந்த இடத்தில் வாக்குகளை கேட்டாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், எங்களுக்கு வாக்களிகள் என்று மக்களை கேட்டு வாக்குகளை பெற்றோம். மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி துணிச்சோடு மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. திரைப்படத்தின் மூலமாக நீங்க தோன்றி நடித்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். முதலமைச்சர் அவர்களே, மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளாலும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளாலும் சரி, அந்தந்த பகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக சேவை செய்ததன் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்னைக்கு பல்வேறு திட்டம், அத்திக்கட அவனாசி திட்டம், 100 ஏரி திட்டம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்புல போட்டிருந்தது. இந்த அரசாங்கமாவது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.